ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் கான்செப்ட்டில் ஒரு சைனீஸ் லவ் ட்ராமா பார்த்துடலாமா? சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து அவள் அங்கிள் கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஃபீல் பண்ணவ உடனே வந்து அவங்க ஆன்ட்டி வந்து அப்ராட்டில் இருக்காங்களாம். அவங்க ஆன்ட்டிக்கு கால் பண்ணி, ஆன்ட்டி நான் ஊருக்கு வர போகிறேன், இனிமேல் நான் அங்கிள் கூட இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இவ தான் நம்ம ஹீரோயின். நம்ம மூவியோட ஹீரோயின் இவ தான். இவ பேர் வந்து வெண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இப்பயாவது அங்கிளை விட்டுட்டு வரியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ளாஷ்பேக் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் போதே எங்கள் அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக தான் இருந்தேன். அந்த டைமில் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த சைனாவில். அப்போ வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களே, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பேர் லூசியான். அவர் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வராரா. ஏன்னா இவருக்குமே தெரியும்ல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாலாம் வந்து இவருக்கு அங்கிள் ஆன்ட்டி மாதிரி தானே. நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ளவர்ஸில் வச்சுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத வென், நீ வந்து இனிமேல் எங்கள் கூட இருந்துக்கலாம், எங்கள் பேரண்ட்ஸும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் அங்கிள் நீ கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது ஒரு அங்கிள்ன்ற ரிலேஷனில் தான் வருது போல இருக்குது. நம்ம ஹீரோனும் சரி ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 10 இயர்ஸ்லேயே நம்ம ஹீரோ கூட வந்து அங்கிள்ன்ற ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். பேரண்ட்ஸ் இப்போ தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ பார்த்து பார்த்து கூடவே இருந்து பார்த்துட்டு ஹீரோனுக்கு பிடிச்சதெல்லாம் பக்கத்துலேயே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் என்ன கேட்டாலுமே லூ வந்து நோ சொல்லவே மாட்டாரு, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நம்ம ஹீரோனும் கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸ் 20 ஆக போது. 19 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம ஹீரோனும் நல்லா வளர்ந்துடுறா. நம்ம ஹீரோக்கு அப்போ ஒரு 29 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ 19 இயர்ஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோனுக்கு 20 இயர்ஸ் ஆக போகுது. அப்போ ஹீரோன் வந்து ஒன்று எழுதுறா, ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறா. ஃபைனலாக நான் அங்கிள் கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கேக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரா. உன்னோட விஷயம் நீ கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்கும்போது அப்போது ஹீரோன் வந்து அன்றைக்கி ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணிக்கிறா, தைரியம் வர வச்சுக்கிறா போல இருக்கு. ஹீரோவும் ரொம்ப குடிக்காதேன்னு சொல்லவும் அப்போ ஹீரோன் வந்து இதுக்கு மேலே நம்ம மறைக்க வேணாம், நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, அங்கிள் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவளோட ஃபீலிங்ஸை ஓப்பனாகவே சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு இதை ஃபஸ்ட்டு கேட்டோன்னே அப்படியே ஷாக்காக இருக்குது. உனக்கு என்ன பைத்த பிடிச்சிருக்காவேன், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட அங்கிள் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறா, அங்கிள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஒன்றும் பிளட் ரிலேஷன் கிடையாதுல்ல, நம்ம பிளட்டில் வந்து சொந்தம் கிடையாது, நம்ம தனித்தனி ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, அப்படின்ற போது நான் உங்களை லவ் பண்ணுறதுல என்ன தப்பு அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை என்னதான் இருந்தாலும் நான் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன், அப்படி பண்ணக்கூடாது தப்புமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உங்களை உண்மையை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்றே சாப்பிட்றதுல விட்டுட்டு பைத்தியம் மாதிரி பேசாத, இப்போ சொன்னதை மறந்துடு, இதுக்கு மேலே இதை பற்றி நீ யோசிக்க கூட கூடாது புரியுதா, வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை தான் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அதை நீ தாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 2-3 நாள் ஆகுது. நம்ம ஹீரோனை அதை விட மாட்டா. நம்ம ஹீரோக்கு அப்படியே லவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோக்கு அந்த பொக்கையெல்லாம் கொண்டு வரலாம். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே ஹீரோட ஷோல்டர் மேலே வேற ஒரு பொண்ணு சாஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோட அப்பா ஆல்ரெடி ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணி தான் அவனு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோ ஓகேவும் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்போ ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுனால உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ஷோல்டரில் வந்து சாஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோன் இதை பார்த்து கையில் ஆசாசியாக பொக்கையெல்லாம் கொண்டு வந்திருப்பாள், அதை கீழே போட்டுட்டு உடனே போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன இப்படி பண்ணிட்டு இருந்தாரு இவர் வந்து நோ தானே சொல்லிட்டு இருந்தாரு அவங்க அப்பா சொன்ன பொண்ணுக்கு, இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாரு, இப்போ அந்த பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிப்பாரா, அப்போ இனிமேல் அவர் மறந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோன் வந்து அவங்க ஆன்ட்டிக்கு கால் பண்ணி நான் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோனுக்கு புக் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை சப்மிட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்கே போகிற நில்லு, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குமா. அப்போ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, இல்லை நான் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறல, அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதில் தான் பார்க்கலான்னு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறதுக்கு முன்னாடி உடனே இந்த ஃபியான்சி இருப்பாள்ல அந்த அவள் உடனே ஓடி வந்துடுறா. டார்லிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அதுவும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டேட் போகலான்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு வந்தவன் நம்ம ஹீரோனு கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 20 இயர்ஸ் ஆகும்போது தானே
ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அவளாக விலகி போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபியான்சி பொண்ணு கூட இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை சரி அங்கேருந்து போகலான்னு கிளம்பும் போது ஹீரோ ஒன்று நில்லு நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரில் பிக்கப் பண்ணிக்கிறாரா. இப்போ வந்து இவங்க 2 பேர் டேட்டிங் தானே போகிறாங்க, ஹீரோனை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருப்பா லட்சி, அவள் ஓவராக பேசிகிட்டு இருக்கா ஹீரோனை பார்த்து. அப்படி என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நீ வேணும்னா வரியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குறுன்னு முறைச்சிக்கிட்டே ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனுக்கு விருப்பமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின் போக வேண்டிய இடமும் அங்கே வந்துடுச்சா, வெளியே வர செம்ம மழை பெய்யுது, உள்ளே கூட ரொம்ப க்ளோஸாக கூட போய் ட்ராப் பண்ணல, அவங்க பாட்டுக்கு ஓப்பனாக வந்து நம்ம ஹீரோனை இறக்கி விட்டுட்டு இந்த ஷீ வேற மறக்காம பார்ட்டிக்கு வந்துடுன்னு அப்படின்றமா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார்லேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, இருந்தாலும் எதுவும் பண்ணல. ஹீரோன் அங்கேயே மழையில் நனைஞ்சிட்டு இருக்கா, கையில் அந்த புக்ஸ் எல்லாம் மட்டும் சேஃபாக வச்சுட்டு இருப்பா போல உள்ள அந்த கவரில். அதுக்கப்புறம் காரில் தான் காட்டுறாங்க இந்த ஷீ வந்து நம்ம ஹீரோட கையை க்ளோஸாக பிடிக்கிறாளா. அப்போ ஹீரோ ஒன்னே என்ன பண்ணிட்டு இருக்க, கையெடு அப்படின்ற மாதிரி கையை விலக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்ட்ட அப்பயே சொல்லிட்டேன், எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் உன்னை இப்போ வந்து லவ் பண்ணுறேன், அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் லவ் பண்ணுற மாதிரி உன்னை ஏன் தெரியுமா அவள் முன்னாடி நடிக்க சொன்னேன், அவளை என்னை விட்டு விலக வைக்கிறதுக்காக தான், மற்றபடி நம்ம போட்ட கான்ட்ராக்ட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விலகேறு அப்படின்னு சொல்லும் போது அவளும் எனக்கும் புரியுதுன்ற மாதிரி சைலண்டாக இருக்கா. மொத்தத்தில் நம்ம ஹீரோ வந்து இதை பண்ணுறது எல்லாமே ஹீரோனை வந்து யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை அந்த புக்கெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்பாளா, ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருப்பா. யாரோ டோர் திறந்து வர மாதிரி இருக்கும், யாருன்னு பார்த்தா பார்ட்டிக்கு போயிருப்பாங்களா 2 பேரும். ஹீரோ வந்து ரொம்ப ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு, அவர் வேற அவர் பாட்டுக்கு உள்ள ரூம்குள்ளே வந்துட்டாரா. நம்ம ஹீரோயின் இருக்கிறது தெரிஞ்சுதான் வருவார் போல. நம்ம ஹீரோன் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன்னா ரொம்ப குடிச்சிருக்காருல்ல. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே அவரோட ஃபீலிங்ஸ் அவரே மாரி வெளியே வந்துட்டு இருக்கு போல. நம்ம ஹீரோனோ அங்கிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்றே வந்து நம்ம ஹீரோனை ஹக் பண்ணுற மாதிரி போகிறாரு. ரொம்ப டைட்டாக க்ளோஸாக பிடிக்கவும் ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப நர்வஸ் ஆகுறா. என்ன அங்கிள் பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோன் அவர் பாட்டு கிஸ் பண்ண போகும்போது ஹீரோனோ அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிடும் போது அப்போது ஹீரோ ஒன்றே நல்லா மண்டையை ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவர் என்ன பண்ணுறாருன்னே அவருக்கே தெரியல. அவரும் ஒன்றே நம்ம ஹீரோனை மறுபடியும் பார்த்த உடனே திரும்ப டைட்டாக பிடிச்சி நம்ம ஹீரோனை ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப ஹீரோனுக்கு கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு ஹக் பண்ண நம்ம ஹீரோனும் அங்கிள் எனக்கு கை வலிக்குது கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கப்புறம் ஹீரோவோ ஐயோ சாரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கா இவர் எதுக்கு இங்கே வந்தார், என்னை எதுக்கு கிஸ் பண்ண பார்த்தாரு, எதுக்கு ஹக் பண்ணாரு, ஒன்றும் புரியலையே, இந்த மனுஷன் பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருப்பா. இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, ஹீரோயின் போகிறாளா, முன்னாடி வந்து நம்ம ஹீரோ நிற்கிறாரா. ஹீரோவை பார்த்தோன்னே அங்கிள் நேற்று அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல. ஆமாம் நேற்று என்னாச்சு, நான் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோ அது இல்லை அங்கிள் நீங்கள் நைட்டு ரூமுக்கு வந்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோவோ நீ எதுவும் நினச்சிக்காத, நான் உன்னை எதுவும் பண்ணல, அது வேணா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டேன் அதனால தான் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சாரி கேட்குறாரா. நம்ம ஹீரோனோ இல்லை அங்கிள் நான் எதுவும் நினச்சிக்கல, நீங்களும் அதை மறந்துடுங்க, அது பெரிய விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஷியா வரா. அவள் பாட்டுக்கு வந்துட்டு ஹீரோ கையை ரொம்ப க்ளோஸாக இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காளா. பிடிச்சி நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணவ ஏய் நாளைக்கு வந்து எந்த ஹாலிடே புக் பண்ணலாம், நீ வந்து புக் ரிலீஸ் பண்ண போகிறல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அதை புக் பண்ணணும், நான் சீக்கிரமாகவே உன்ட்ட சொல்கிறேன் எந்த ஹாலில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட அங்கிளை பார்த்து அங்கிள் நாளைக்கு நான் புக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன், நல்ல ஒரு இடமா நான் பார்த்து சூஸ் பண்ணணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஷியா பக்கத்தில் தானே இருப்பா. அவள் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா ஓ வேன் நீ புக் ரிலீஸ் பண்ணுறியா, நான் கூட புக்கு எழுதியிருக்கேன், ஒரே நாளில் நம்ம 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கார ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஷியா வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி லூ கொஞ்சம் பார்த்து அதை ஏற்பாடு பண்ணி விடுங்களேன், நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் புக் ரிலீஸ் பண்ணுறோம், பக்கத்து ஹாலில் புக் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் பார்க்குறா. என்னன்னு பார்த்தா அதே மாதிரி அவர் வந்து புக் பண்ணிடுறாரு போல். நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லா இடத்தையும் காட்டுறாங்க, அதாவது 2 ஹால் காட்டுறாங்க. ரைட் சைட் போனால் இந்த ஷியாவோடது, லெஃப்ட் சைட் போனால் நம்ம ஹீரோனோடது. இந்த ஷியாவோட ஹாலுக்கு போகிறதுக்கு ஹீரோ வந்து ஷியா பக்கத்துலேயே நின்று எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கூட்டமும் அங்கேயே தான் போயிட்டுருக்கு, என்னன்னே தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயின் ஹால் அது பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க கூட அந்த ஹால் உள்ளே போல. நம்ம ஹீரோயின் தனி நின்றுட்டு இருக்கா, ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ சப்போர்ட்டு கூட நிற்கலல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு நம்ம உள்ளே போகலான்ற மாதிரி அவளோட ஹால்குள்ளே போயிட்டாளா. அவள் போகும்போது ஹீரோ நோட் பண்ணுறாரு ஹீரோயின் உள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் உள்ளே போனவ ரொம்ப சோகமாக போய் உட்காந்துருக்குறா. முன்னாடி பார்த்தா ஒரு சேரில் கூட ஒருத்தரையுமே காணோம். நம்ம ஹீரோயின் ஒரு புக் எழுதியிருப்பாள், அது அவளோட லைஃப் ஸ்டோரி தான் எழுதியிருப்பா. அவள் அங்கிள் அவள் எப்படி லவ் பண்ணா அப்படின்றத
அப்படின்றது தான் எழுதியிருப்பா. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஓடி வரலாம், வேகமாக வந்துட்டு வேணும்ட்டு ஒன்று சொல்லணும், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல. நம்ம ஹீரோனை என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்போதான் சொல்கிறா, நீ நியூஸ்லாம் பார்த்தியா, உன் மேலே திருட்டு பழி போட்டிருக்காங்கடி. அது மட்டும் இல்லாமல் நீ எழுதின புக்கு இன்னைக்கு வேற ஒருத்தங்க வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அது வேற யாரும் இல்லை, அங்கிளோட ஃபியான்சி தான். அவங்க புக்கும் உன் புக்கும் ஒரே மாதிரி இருக்காமா, அவங்க புக்கை படித்தவங்களாம் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இன்னொரு ஃப்ரெண்டுமே ஓடி வந்து அதே தான் சொல்கிறா. நம்ம ஹீரோனு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப மாற்றி மாற்றின்னு கேட்கும்போது அப்போ ஃபோனில் நியூஸ் எல்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்களா. அதில் பார்த்தா ஹீரோனோட ஃபோட்டோ போட்டு இவள் ஒரு ஏமாத்துக்காரி, அடுத்தவங்களோட புக்கை திருடி ஏதோ சொந்த புக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கா. இது நீ தானடி உண்மையால் தானே, உன் அங்கிளோட ஃபியான்சி எப்படி இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனா இதோட காப்பி என்கிட்ட இருக்குது, நானும் ஓன எழுதின காப்பி இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன்னா கண்டிப்பாக இந்த புக்கு நான் தான் எழுதினேன்னு ப்ரூவ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒன்னே வீட்டுக்கு தான் போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அவள் அந்த காப்பி எழுதி வச்சிருப்பாள், அவளை வந்து எழுதியிருப்பாள் ஒரு புக்கு, அதை வந்து தேடிட்டு இருக்கா. அவள் கையால் எழுதுனது அவள் ட்ராலெல்லாம் வச்சிருப்பான்னு நினச்சி அவள் தேடி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் எந்த இடத்துல தேடினாலும் அந்த புக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோனுமே ஒரு நிமிஷத்தில் வந்து ஐயோ எங்கே போச்சு, நான் எங்கே தானே வச்சுருந்தேன், இது எங்கே போயிருக்கோம், இது இருக்கிற இடம் உண்மையாக அங்கிளுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் உடனே வந்து அவள் அங்கிளுக்கு கால் பண்ணுறா, அதாவது ஹீரோக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணால் ஹீரோ எடுக்கவே மாட்டார். ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்றா, அங்கிள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதில் வேறு நியூஸ் வேறு ஓடிட்டுருக்கு. நியூஸில் பார்த்தா அந்த ஷியர் பல்ல அந்த நம்ம ஹீரோயின் வந்து காப்பி எழுதி வச்சுருப்பாங்களா, அந்த காப்பி புக்கை வந்து இவ எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்கிட்ட நான் எழுதின காப்பியே இருக்குது, நான் கைப்பட எழுதுனதே இருக்குது, அதனால் கண்டிப்பாக இதை நான் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து உண்மையாக வேணும்னு எதுவும் ரிலீஸ் பண்ணல, குழந்தை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அழுகையாக வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோயின் போட்ட மெசேஜை பார்த்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிற்க, நம்ம ஹீரோனும் ஹீரோ பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. வந்தோடனே ஹீரோ பார்த்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், என்னோடய காப்பி புக் எங்கே, அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனீங்களா, எடுத்துகிட்டு போய் ஷியா கிட்ட நீங்கள் தான் கொடுத்தீங்களா, சீக்கிரம் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சோகமாகவும் கேட்குறா, கோபமாகவும் ரொம்ப வருது இவன் மேலே, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு, ஆமாம் நான் தான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரா. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, அது என்னோட புக் தானே, நான் தானே கஷ்டப்பட்டு எழுதினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அந்த புக்கை நான் படித்து பார்த்தேன், நீ என்னை பற்றி தான் நிறைய எழுதியிருக்க, அதாவது நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உன்னை ரொம்பவே தப்பாக பேசுவாங்க, வளர்த்த அங்கிளே இவள் லவ் பண்ணுறா, இவ்வளோ கேவலமானவளாக இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதில் வேற ஹீரோ வந்து அவர் பண்ணதை நியாயப்படுத்துறாரு, உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஷீவன் புக்கை காப்பி பண்ணியுமே கூட நான் அவளுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது சொன்னீங்க, ஆனால் இப்போ உலகமே என்னை தப்பாக தானே நினச்சிட்டு இருக்கு, நான் ஒரு திருடின்ற மாதிரி தானே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நினச்சா போதுமான்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, அதுவாக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஃபேமிலிக்கே அசிங்கம் சேர்ந்துடும்ல, அது மட்டும் இல்லை நீ வெளியே தலை நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலே நீங்கள் எதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அங்கிள், தயவு செஞ்சு நான் தனியாக விடுங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறா. இதுக்கு மேலே நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ கிட்ட பேச பிடிக்கல. நம்ம ஹீரோவோ நான் அப்புறம் விட்டு எதாக இருந்தாலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அவர் பண்ணது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் வந்து யார்கிட்டையும் வெளியே அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு பண்ணுறாராம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி அசிங்கம் ஆயிடுச்சுல்ல, புக்கு எழுதியுமே ஏதோ திருட்டு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் அதை நினச்சி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வெளியே போயிருப்பார்ல, போகும்போது இந்த செவரு ஃபுல்லாகவே வந்து இவங்க 2 பேரும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவாக இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பர்த்டே அப்போல்லாம் எடுத்திருப்பாங்கள அந்த ஃபோட்டோஸு மாற்றி மாற்றி பார்த்துட்டு அவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் ஹீரோ எப்படி பார்த்து நம்ம ஹீரோனை கேர் பண்ணி விளையாடி இருப்பார், அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நைட்டு ஹீரோனை தூங்க வைக்கிறதுக்கு இவள் தான் பெட் டைம் ஸ்டோரிலாம் கூட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ மனசில் நினச்சிக்கிறாரு, எனக்கு வேறு வழி தெரியல, நான் இப்படி தான் பண்ணி ஆகணும் பெண் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா இதுக்கு மேலே நம்ம ஏன் இங்கே இருக்கணும், நம்ம ஆன்ட்டி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு ஆன்ட்டிக்கெலாம் கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ இவளுக்கு வந்து இந்த ஷீ கிட்டேருந்து மெசேஜ் வருது, நான் புக் ரிலீஸ் பண்ணல, சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அதனால நான் சொல்கிற பார்ட்டிக்கு நீ வந்தே ஆகணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கா. அப்போ அந்த பார்ட்டியில் தான் காட்டுறாங்க, ஏதோ இவளே சொந்தமாக எழுதின மாதிரி ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு தான் இருக்காரு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவதான் உன்னோட ஃபியான்சில நீ கிஸ் பண்ணலு அப்படின்ற மாதிரி இந்த ஷீயை கிஸ் பண்ண சொல்லி எல்லாம் கை தட்ட, இதுக்கு இந்த ஷீலாம் இல்லை வேண்டாம், அவர் ஏதோ கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினை ஹீரோவும் அந்த ஷீ பொண்ணை பார்க்குறாங்களா. அந்த ஷீ ஒன்னே வண்டியா கரெக்டான டைமில் தான் வந்திருக்க, இப்போ நாங்கள் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறோம், அதை நீ பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்களாம் இருக்காங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது லூ, நீ இப்போ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணி
ஆகணும், அதாவது ஏதோ ட்ரூத் ஆர் டேர்லாம் விளையாடி இருப்பாங்க போல, அதில் வந்து நீ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டேர் நம்ம ஹீரோக்கு வந்ததுனால நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் கிட்ட போகிறாரு. ஹீரோனுக்கா ஷாக்கு, ஐயோ இவர் ஏன் என்கிட்ட வராரு, அதுவும் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே என்ன நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கிட்ட போனவர் ஹீரோனுக்கு கிஸ் கொடுக்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பாதி பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மொபைலை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நான் ஷீயை வந்து கிஸ் பண்ண போகிறேன், அதனால இந்த மொமெண்ட்டை வந்து நீ ரெக்கார்ட் பண்ணி தரணும், ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையிலே ஃபோன் கொடுக்க, நம்ம ஹீரோன்னா ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன், இதில் வீடியோ வரை எடுத்து தரணுமாடா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எதுவும் பேச மாட்டா, ரொம்ப சோகமாக இருக்கா, ஃபோனை மட்டும் கையில் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஷீயை கூட்டிகிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரா. வேற ஒன்றும் இல்லை, எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ண போகிறாராம்மா. அப்போ அந்த ஷீயை பார்த்து நான் உனக்கு கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க. அந்த ஷீயா ஒரே சந்தோஷப்படுறா, எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நடக்க போதா அப்படின்ற மாதிரி அவ பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் வந்து மூஞ்சி திருப்பிக்கிறா. அவளால் இதை பார்க்க முடியல, ஏன்னா அவள் லவ் பண்ணியிருப்பாள். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனை பார்த்துட்டு இல்லை வேண்டாம், ஏன்னா அவருக்கே பண்ண பிடிக்கல, ஏன்னா அவருக்கும் நம்ம ஹீரோனை தான் பிடிக்கும், இருந்தாலும் வந்து எதுக்கு இப்போ அவள் முன்னாடி இவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கிட்டாவல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றே கிஸ் பண்ணாமல் இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீயை பார்த்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஷீயா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கா அதுக்கு மேலே அங்கே நிற்க கூட பிடிக்கல, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ இதை பண்ணணும் தான் எதிர்பார்த்துருப்பாரு, நம்ம ஹீரோனே விலகி போகணும்னு நினச்சிருப்பாரு. நம்ம ஹீரோனும் அதே மாதிரி நான் கிளம்புறேன்ற மாதிரி ஃபோனே அங்கேயே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கே வந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் போன அப்புறமா பார்க்குறாரா, அதுக்கப்புறம் என்னடா அங்கே இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவர் இவ்வளோ நேரம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, ஹீரோயின் போனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவரும் உம்முன்னு ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிருப்பாள்ல, வீட்டுக்கு போனவ அன்றைக்கி ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிடுறா, அவங்க ஆண்டி வீட்டுக்கு போகிறதுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுறா. இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே வேறு இன்றைக்கி நைட்டு. அப்போது ஹீரோயின் உடனே வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பார்த்து கேட்குறான், அங்கிள் இன்றைக்கி எனக்கு பர்த்டே உங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கி நைட்டு என் கூட வந்து என் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா, இந்த பர்த்டேவா நீங்கள் வந்து தான் ஆகணும், உங்களுக்காக நான் நிறைய ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோனே சொல்கிறாரு, இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வர பிடிக்காது, நீ வந்தாலே எதுனா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப, உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் இந்த வாட்டி நான் உங்ககிட்ட எதுவும் ப்ரப்போஸில் பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்போ சரி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டேன்னா நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனும் அப்போ மனசில் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறதில்ல, இது உங்களுக்கு கடைசியாக சொல்கிற குட் பாயாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு அவளே வந்து கேக்லாம் ரெடி பண்ணியிருப்பா போல், கேக் வச்சுட்டு நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கிள் வந்தோடனே கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினை வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு கால் பண்ணுறாளா. அப்போ அந்த பக்கம் கால் எடுக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த ஷீ தான். அவள் அங்கே ஆஃபீஸில் ஏதாவது சுற்றிட்டு இருப்பா போல். ஹீரோ ஒரு மீட்டிங் போனதுனால ஃபோன் விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்ன நீ இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுற, நானும் அங்கிளும் பெட்டில் இருக்கோம், பெட்டில் இருக்கக்கூடும் போது நீ இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவியா, உன் அங்கிள் கிட்ட பேசணும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் வந்து என்ன இன்னைக்கு பார்க்க வரேன்னு சொன்னார், என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வரேன்னு சொன்னார், அதனால தான் நான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது உடனே இந்த ஷீ வந்து அறிவு கட்டவில்லை, உனக்கு வெக்கமா இல்லையா, அவன் என் கூட பெட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், வெக்கமே இல்லாமல் பேசணும் சொல்லிட்டு இருக்கேன், உன் அங்கிள் மேலே போய் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இப்பெல்லாம பேசுவேன், ஃபோனவே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நல்ல டைமில் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட காலை கட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கோம், அதுவும் அவளோட பர்த்டே வரா, இப்படி திட்டு வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்ணெல்லாம் கலங்குது. சரி நம்மளோட கேக்கை நம்மளே வெட்டிடலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நமக்கு யார் வேணாம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட விஷயம் வந்து கேட்குறா. என்ன விஷயம் கேட்குறான்னா, இனிமேல் வந்து நானும் அங்கிளும் ரொம்ப தூரம் தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அவரோட லைஃப்பை அவர் சந்தோஷமாக வாழட்டும், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் உடனே கேக்கை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறா. கட் பண்ணி அவளோட கேக்கை அவளே சாப்பிட்றா. அது ஒரு வாய் எடுத்து வைக்கும் போதும் இனிமேல் அங்கிள் கூட இருக்க மாட்டோமே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா, ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாரு போல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா. போகும்போது ஒரு பேப்பரில் வந்து ஏதோ எழுதியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் வச்சுட்டு மேலே ஒரு கார்டு வச்சுட்டு தான் போகிறாங்க இருந்து. அப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மீட்டிங் முடிச்சுட்டு இந்த ரூம்குள்ளே வருவாரா, இந்த ஷீ பொண்ணு வந்து ஹீரோ ஃபோனை வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோ வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட வீட்டுக்கு போலியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோ உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே நானும் இப்போ கிளம்ப தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்
சொல்லும்போது அப்போ அந்த ஷீ ஒன்னே இல்லை ஏன் போகிறீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நைட் ஆயிடுச்சுல, நம்ம நாளைக்கு மார்னிங் போய்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ கையை பிடிக்கும் போது நம்ம ஹீரோ ஒன்னே அவளோட கையை விலக்கி விட்டுறாரு. விலக்கி விட்டு எதுக்கு இப்போ நடிக்கிற, உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல வேணும் முன்னாடி மட்டும் தான் நீ அப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு, உன் இடம் எங்கமோ அதை நினச்சி நீ அங்கேயே இருந்துக்கோ, தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி திட்டி விடவும் அப்போ அவளுமே சரி சாரி நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட ஃபோன் வேற அவள் கையில் வச்சுட்டு இருப்பாள். நம்ம ஹீரோ வந்து அவள் கையில் இருக்க ஃபோனை நோட் பண்ணிட்டு நீ என் ஃபோனை வச்சிருக்க, யாருன்னா கால் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. யாருன்னா கால் பண்ணி நீ எதனா அட்டன் பண்ணியான்னு கூட கேட்க, ஆனால் அந்த ஷீ ஒன்னே இல்லை யாருமே கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோனோட கான்டாக்ட் வந்து இவ பேசின உடனே டெலீட் பண்ணியிருப்பா, அதனால தான் சொல்கிறா. அப்போ ஹீரோ ஒன்னே வந்து அவரோட வாட்ச் பார்க்குறாரு. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு, அட அவள் கேக் வெட்டு கூப்பிட்டாலே டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. ஹீரோ ஒன்னே ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோனுக்கு கால் பண்ணால் கால் போகவே மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னே வருது. அப்போது ஹீரோ ஒன்னே வந்து வீட்டு மேடுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. மேடுக்கு கால் பண்ண மேடு என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா ஆல்ரெடி ஏதோ வந்து சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், செக்யூரிட்டி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மற்றபடி வேறு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த நடுராத்திரியில் இவன் எங்கே போனா, அதுவும் சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், செக்யூரிட்டிக்கு வேறு தெரிஞ்சிருக்கு, எனக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம ஹீரோனோட லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு தெரியணும்ல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒன்றே கால் வருது, மறுபடியும் மெய்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. போனவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒன்று இங்கே வந்து பார்க்கணும், இங்கே மேடம் என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒன்றும் புரியல, அப்படி என்ன பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்கே போய் பார்த்தா மெய்ட் ஆல்ரெடி வந்துட்டாங்க. வந்துட்டு என்னத்தை பார்த்துருப்பாங்கன்னா, அங்கே டேபிள் மேலே வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்களே, அதெல்லாம் பார்த்ததுனால தான் ஹீரோ கால் பண்ணி இது சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷீட் எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்தா, நீங்கள் எனக்கு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு செலவு பண்ணதுக்கான அமௌண்ட்லாம் இந்த கார்டில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஷீயை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அதுக்கு உங்கள் வெட்டிங்க்கு வந்து நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை வேற வச்சுட்டு போயிருக்கா. இதை பார்க்கும்போது இவனுக்கு கடுப்பாக்குது, என்ன இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போய் பார்க்குறான்னா, நம்ம ஹீரோன் ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோன் ரூமில் இல்லை, அவள் தான் கிளம்பிட்டால. அவள் தான் இல்லைன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட திங்ஸ் ஒன்றுமே இல்லை, எங்கே ஒரு பொருளை கூட காணும், இவளோட பொம்மையெல்லாம் வேற இங்கே இருக்குமே, அவள் ட்ரெஸ்ஸு திங்ஸு எதுவுமே காணும். அப்போ உண்மையாக எங்கே போனா ஒன்றும் தெரியலையே, லொக்கேஷன் வேற கேட்டுட்டு இருந்தல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் மேடை பார்த்து, ஏனுக்கு நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற கத்திட்டு இருக்காரு மேடு கிட்டலாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, செக்யூரிட்டி சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட ரூம்லேயே உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு, எப்போ அவன் வருவான், ஹீரோனோட லொக்கேஷன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாரு. வந்துட்டு, பாஸ் நாங்கள் மேடமோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, அதுவும் சிங்கப்பூருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் ஒரு கார்டு வச்சுட்டு போயிருப்பாங்களே, அந்த கார்டில் 20 மில்லியன் இருக்கான். இந்த ரூமில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே விற்றுட்டு அவங்களோட திங்ஸ் விற்றுட்டு அதை ஹீரோக்காக கொடுத்துட்டு அவங்க சிங்கப்பூருக்கு ஆன்டியை பார்க்க போயிட்டாங்களாம். நம்ம ஹீரோவும் உடனே வந்து ஒரு டிக்கெட்டை போட சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்களா பிடிச்சி, அவங்க வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து சிங்கப்பூரில் லேண்ட் ஆகிடுறாங்க மார்னிங்கே. நம்ம ஹீரோயின் போனோடனே ஹீரோயினுக்காக அங்கே ஆன்ட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஆன்ட்டி அங்கிள் அப்புறம் அவங்களோட பொண்ணு ஒரு பாப்பா இருப்பா, அவள் பேர் ஜாஸ்மின். ஹீரோயின் பொண்ணோட ஆன்ட்டியை பார்த்து ஹாய் சொல்ல, அந்த ஆன்ட்டிக்கும் நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் பிளட் ரிலேஷன், நம்ம ஹீரோ கிடையாது. அதுக்காக இவங்க ஏன் நம்ம ஹீரோயின் எடுத்து வளர்க்கலான்னு கேட்காதீங்க, ஏன்னா அவங்க அந்த டைம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கூட டச்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து இந்த ஆன்ட்டி கிட்ட பேசியிருப்பா. நம்ம ஹீரோனும் அவங்க பேசிக்கிட்டே இருக்க, அப்போ அந்த ஜாஸ்மினும் அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அப்படியான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் பார்த்து அந்த ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க, உன் அங்கிள் கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் ஆன்ட்டி இதுக்கு மேலே நான் அவர் கூட இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அவர் கல்யாணம் ஆக போகுது, இதுக்கு மேலே நான் இருந்தால் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டியுமே ஆமாம்மா எனக்கும் புரியுது, இத்தனை நாள் அவன் உன்னை வளர்த்தான்ல, இதுக்கு மேலே அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆக போதில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கு வந்து தம்பி மாதிரி தான் நம்ம ஹீரோ, ஆனால் வந்து பிளட் ரிலேஷன் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ வந்து இங்கே சிங்கப்பூருக்கு வரத்துக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு காரில் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு. போகும்போதெல்லாம் ஹீரோக்கு வந்து ஹீரோனோட ஞாபகம் தான். ஹீரோன் சின்ன வயசில் இருக்கும்போது ஹீரோ வந்து எப்படிலாம் ஹீரோன் கூட விளையாடி இருப்பாரு, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஹீரோனுக்கு பார்த்து பண்ணியிருப்பாரு, அதனால ஹீரோன் ஞாபகமாக இருக்குது. இப்படி கூடவே இருந்தவ திடீர்னு போயிடுவா அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டார் இவர். இப்படி நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமா, அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமா, அவள் நம்மளே விட்டு போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி போயிட்டு இருக்க. ஏன்னா அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அவர் ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக ஹீரோன் எல்லாரும் தப்பாக பேசியிருப்பாங்க, இவங்களையும் சேர்த்து தான் இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் தப்பாக பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது சொல்லிட்டு அவளே நம்ம ஹீரோ விட்டு விலகணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் மொத்தமாக இவர் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவரால் ஏற்றுக்க முடியல. உடனே சிங்கப்பூருக்கு வந்து லேண்ட் ஆகிடுறாரா. அவர் வந்துட்டு இங்கே ஆன்ட்டியோட வீடு எங்கே இருக்குது, அதாவது நம்ம ஹீரோனோட ஆன்ட்டியோட வீடு எங்கே இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டும், பாஸ் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க நம்பரை வாங்கிட்டேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்
வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ அவனும் உடனே வந்து நம்ம ஹீரோனோட ஆன்ட்டி கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு வந்து லூவை தெரியும்ல, அதாவது உங்கள் ஃபேமிலியோட பொண்ணு வெண்ணு இருக்கால, அவளை இவ்வளோ நாளாக பார்த்து வளர்த்தாருல அந்த லூ தான், அவர் வந்து உங்களை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு, அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஆன்ட்டி ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலில் தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாங்க எடுத்தோடனே. என்னன்னு பார்த்தா அந்த ஆன்ட்டிக்குமே வந்து நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து தெரியும் போல். அதுக்கப்புறம் தான் இவங்களாம் வந்து அப்ராடில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே, இல்லை நான் எதுக்காக உடனே வந்தேன்னா வெண் வந்து என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டா, அதனால தான் ஒன்றும் எனக்கு புரியல, நான் வந்து கேட்டுட்டு போகலான்னு இருந்தேன், அவள் ஏன் எதுவுமே சொல்லாமல் சடனாக இப்படி வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்போ தான் ஆண்டி சொல்கிறாங்க, இல்லையே நீங்கள் இத்தனை நாள் அவளை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும், என்ன தான் இருந்தாலும் அவள் ஏன் ஃபேமிலி சேர்ந்தவ தானே, இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னான், அதனால தான் அவள் வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, அதுக்காகன்னு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டாளா, கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதுக்கு அவள் பண்ணுறா, நான் கல்யாணம் ஆக போகுதுன்றதுக்காக ஏன் அவளை நல்லா பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அந்த ஆண்டி ஒன்னே, இல்லை அவள் மொத்தமாக இங்கே இருக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டா, ஏன்னா வந்து இனிமேல் அவள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதுவும் கரெக்ட் தானே, இத்தனை நாள் வளர்த்துட்டில்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு ஹீரோ ஒன்னே, இல்லை சரி இருக்கட்டும், நான் விட்டு கொஞ்சம் தனியாக பேசணும், இப்போதைக்கு நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட அவளை பற்றி கேட்டேன்றது நீங்களே சொல்லாதீங்க, நாளே அவளை நேரில் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டியும், சரி ஓகே இல்லு, நான் உங்கள்கிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, டைம் இருந்தால் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி மட்டும் இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது ஹீரோ ஹீரோனோட ரிலேஷன்ஷிப் பற்றி. அப்போது அந்த ஆண்டியும் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ பற்றிலாம் எதுவும் சொல்ல, நம்ம ஹீரோனும் வந்துட்டிங்களா ஆண்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோன் வந்து ஒரு டிசைனிங் கோர்ஸ் சேர போகிறாங்களாமா. ஏன்னா ரைட்டிங்கில் வந்து ஒரு பழி வந்துருச்சுல்ல திருடின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களால திரும்ப அங்கே போக முடியல. வீட்டில் ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தான் அங்கிளை விட்டுட்டு வந்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே ஜாஸ்மின் கூட போயிட்டு பால் வச்சு விளையாட போயிட்டு இருக்காங்களா. அப்போ மாற்றி மாற்றி இவங்க பால் வச்சு விளையாடிட்டே இருக்கும்போது தூக்கி தூக்கி போட்டுட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பால் என்ன ஆகும், கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கவும் அந்த பால் வந்து தூரத்தில் ஏதோ தண்ணியில் போய் விழுற மாதிரி போகுது. விழ மட்டும் போகலை, மொத்தமாக விழுந்துருது. நம்ம ஹீரோன் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோன் தான் போயிட்டு எக்கே எடுத்துட்டு இருக்கா. பால் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கா. இவன் எக்கே எடுக்கிறேன்ற பேரில் தண்ணியிலே விழுந்துடுறா. நம்ம ஹீரோனுக்கு நீச்சல் வர தெரியாது. அவள் பாட்டுக்கு உள்ளே விழுந்துட்டு உள்ளே போயிட்டே இருக்கால. அப்போ ஜாஸ்மின் வேற, அக்கா வெளியே வாங்க, அக்கா என்னாச்சுன்ற மாதிரி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா, கத்த ஆரம்பிக்கிறா பாப்பா. நம்ம ஹீரோ வந்து எப்போ ஊருக்கு வந்தாரோ அப்போத்துலேருந்து ஹீரோன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார் போல், ஹீரோன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்த உடனே நான் காப்பாற்றுறேன்ற மாதிரி கோட்டெல்லாம் கழட்டி போட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு நம்ம ஹீரோனை காப்பாற்ற போயிட்டாரு. உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோனுமே காப்பாற்றிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சிருப்பா போல், மயக்கத்துலேயே இருக்கா. நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோனை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரா. கூட்டிகிட்டு வந்து படுக்க போட்டு ஹீரோன் நிறைய தண்ணி குடிச்சிருப்பார்ல, அதனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து வயிற்று அமைக்க எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோனை பார்த்து கத்திக்கிட்டே இருக்காரு, என்னை விட்டுட்டு போயிடாத வேன், எனக்கு நீ வேணும், தயவு செஞ்சு என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்து அவர் பாட்டுக்கு நம்ம ஹீரோனை காப்பாற்றிட்டு இருக்க. அப்போ ஒரு பக்கம் ஜாஸ்மினை காட்டுறாங்க. ஜாஸ்மின் இப்போ தான் வந்து ஹீரோனை பார்த்துருப்பா, நான் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டா, அக்கா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோனுமே உடனே தண்ணியை வாயிலேருந்து துப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு மூச்சே வருது போல இருக்கு. இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணும் போதுலாம் தெரியல, இப்போ ஹீரோனுக்கு ஏதோ ஒன்று நடக்கும்போது தான் இப்படி புரியுது அவருக்கு எவ்வளோ பாசம் ஹீரோன் மேலே இருக்குன்ட்டு. உடனே ஹீரோன் அங்கேயே கட்டி பிடிச்சிட்டு, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி ஹீரோனை டைட்டாக ஆக் பண்ண, நம்ம ஹீரோனும், நீங்கள் காப்பாற்றினதுக்கு நன்றி, அதுக்காக எதுக்கு என்ன இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, என்னால் மூச்சை விட முடியல, கொஞ்சம் தள்ளி போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஹீரோவை கொஞ்சம் சைடாக விலக்கி விட்டுடுறா. அப்புறம் விலக்கி விட்ட அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது அது வந்து அவளோட அங்கிள்ன்ட்டு. அங்கிள் நீங்களான்னு கேட்க அவரும் வந்து ஆமாம் நான் தான், உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் பார்த்தோன்னே கேட்குறேன், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, ஹீரோ ஒன்னே, கல்யாணமா, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இப்போ நீ வந்து என்ன அங்கிள்னு கூப்பிடாத, அதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இனிமேல் நான் உனக்கு அங்கிள் கிடையாது, என்ன அங்கிள் தயவு செஞ்சு நீ கூப்பிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஏன் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ ஒன்னே, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வந்து உடம்பு முடியலையா, ஏன்னா இப்போ தான் தண்ணியில் விழுந்திருக்க, உனக்கு ரொம்ப குளிரும், என் கூட முதல்ல வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரமாட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் தானே, நீங்கள் ஆனால் அதை விட்டுட்டு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், முதல்ல எந்திரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இவர் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ எழுப்பி விடும் போது அவளை எந்திரிச்சிடறாளா. அவள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டே இருக்கும்போது ஹீரோ வரை கடைக்கு போகலான்னு சொல்ல, ஹீரோன் வந்து நானே இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு எந்த கடையே தெரிலன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோனே ஜாஸ்மினை பார்த்து, பாப்பா உனக்கு இங்கே எதுனா கடை தெரியுமா, ட்ரெஸ் கடை அப்படின்னு சொல்ல, அப்போ ஜாஸ்மின் ஒன்னே நம்ம ஹீரோ கையும் நம்ம ஹீரோன் கையும் பிடிச்சி, அங்கிள் அக்கா
வாங்க நான் போய் நல்லா சூப்பரான கடையாக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஹீரோனா வேணான்றாங்க. இருந்தாலும் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, அதனால வந்து ஹீரோ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரா. நம்ம ஹீரோனுமே உள்ளே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரா. வெளியே வரா, அவள் ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கா. போட்டுட்டு வெளியே வந்தோடனே ஹீரோ உட்காந்துட்டு இருப்பார்ல ஜாஸ்மின் கூட, ஹீரோனை பார்த்து இப்போ ரொம்ப ரசிக்கிறாரு அவர். அப்படியே வாயை பொழந்துட்டு பேன்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்தோடனே ஜாஸ்மின் வந்து அக்கா வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஓடி போய் கையை பிடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோனே ஜாஸ்மினை பார்த்து சரி வா நான் உனக்கு எதனா வாங்கி தரேன், உனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தானே ஜாஸ்மின் நின்றுட்டு இருப்பா. அவர் உடனே நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ஹோட்டலுக்கு போகலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் உடனே அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜாஸ்மினை வந்து அவர் ஆல்ரெடி தூக்கிட்டு போயிட்டார்ல, அதனால ஹீரோனும் இப்போ கூட போய் தானே ஆகணும். அதனால சரி ஓகே போகலான்ற மாதிரி ஹீரோ கூடயே போகிறா. அங்கே ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்களா. எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹீரோன் வந்து ஜாஸ்மினுக்கு ஊட்டி விட்டுறதுலாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, எதுக்காக இவர் இங்கே வந்துட்டு இருக்காரு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறாங்க. அங்கிள் எப்பயாவது சொல்லுங்கள் நாளைக்கு உங்களுக்கு வெட்டிங், ஆனால் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு இல்லை நான் என் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எனக்கு ஐடியா இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. அப்போது வந்து ஜாஸ்மின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது உங்கள் பேசுறதுலாம். அப்போ ஹீரோன் ஏன் இந்த மாதிரி கேட்கும்போது ஏன்னா கேட்குறாங்க இப்படி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அப்போ தான் சொல்கிறாரு இல்லை எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் ஸ்டேட்டாக சொல்கிறாரு. நான் அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆக்சுவலி அவள் கூட நான் அப்போ வந்து ஒத்துக்கிட்டதே வேறு ஒரு ரீசன் சொல்லும் போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இல்லை அங்கிள் நீங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லும் போது எனக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சிங்களே அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல. இல்லை அப்படிலாம் சொல்லாத, இப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனால் ஹீரோ சொல்லிடுறாங்க அங்கிள் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததை நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சிடாதீங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, உங்கள் லைஃப்பை போய் பாருங்கள், நீங்கள் போயிட்டு ஷீயை கல்யாணம் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்மின் கேட்டுட்டு தான் இருக்கா. பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, வீட்டில் போயிட்டு அப்படியே சொல்ல போகிறா. நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை விட 10 வருஷம் பெரியவர், அதுவும் உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் பிளட் ரிலேஷன் இல்லைனாலும் நீங்கள் என்னை வளர்த்த அங்கிள் தானே, உங்களே நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் உங்ககிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணப்போ நீங்கள் எனக்கு கண்டிச்சது கரெக்ட் தான் அங்கிள், அதனால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன் எல்லாம் புரிஞ்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், போயிட்டு ஷீயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை பார்க்குற வழியை பாருங்க, இனிமேல் நான் உங்க கூட வரவும் மாட்டேன், லேட் ஆயிடுச்சு அங்கிள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜாஸ்மினை கூப்பிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் வந்து போகலான்னு போகிறாளா. ஹீரோவும் பார்த்துட்டு கேட்குறாரு கண்டிப்பாக வந்து நீ என் கூட இப்போ திரும்ப வரவே மாட்டியா, என் கூட வந்து இருக்க மாட்டியா, பழையபடி நீ என் கூட வாழ மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதாவது நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோன் வந்து இல்லை அங்கிள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், பாஸ்ட்டை பற்றி இனிமேல் நினச்சி பார்க்காதீங்க, அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து இதுக்கு மேலே நான் உங்கள் கூட வரமாட்டேன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஜாஸ்மினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிட்டா. நம்ம ஹீரோன் இப்படி போனதுக்கப்புறமா ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல. இல்லை அவள் இருந்தால் தான் நான் இருப்பேன், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. ஜாஸ்மின் பாப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கா அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எப்படி அவள் இல்லாமல் வீட்டுக்கு போவேன், அவள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது, சின்ன வயசுலேருந்து அவள் கூட தானே இருந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோன் வீட்டுக்கு சோகமாக போவேன் ஜாஸ்மின் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அந்த அங்கிள் வந்து என்ன அக்காவை வந்து என் கூடயே வந்து வீட்டுக்கு இருந்துரு, நான் இல்லாமல் இருக்க மாட்டேன், எனக்கு ஒன்றுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்ல அப்போ அந்த ஆண்டியை வந்து நம்ம ஹீரோனை ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜாஸ்மினுக்கு அவளை தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கிள் கோவப்பட்டு அக்கா வந்து அவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னதுனால டேபிள் இருக்கிறதுலாம் போட்டு உடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டிக்கு புரிஞ்சது கண்டிப்பாக லூ கிட்ட தான் போய் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சதுனால நம்ம ஹீரோனை பார்க்க அப்போ நம்ம ஹீரோன் ஒன்னே ஆண்டி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ரூமுக்கு போயிட்டுறாங்க. நம்ம ஹீரோன் போனதுக்கப்புறமா ஜாஸ்மினை தூங்க வச்சுட்டு ஜாஸ்மினோட அம்மா இருக்காங்களா அதான் ஹீரோனோட ஆண்டி, அவங்க உடனே ஹீரோனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. நடந்தது என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஆண்டி என்னாச்சு ஆண்டி இங்கே என்ன வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் ஜாஸ்மினோட அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட நீ சொல்லித்தான் ஆகணும், உனக்கும் லூக்கும் என்ன ரிலேஷன் இதை நான் கேட்டுதான் ஆகணும், அன்றைக்கி அவன் வந்து என்கிட்ட பேசினா இதை பற்றி உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இல்லை ஆண்டி நான் வந்து அவரை லவ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அந்த ஆண்டி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, இதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி இதான் உண்மை, நான் அவர்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணேன் ஆனால் அவர் எனக்கு அந்த டைமில் புரிய வச்சாரு இதெல்லாம் தப்பு, நான் உன்னை வளர்த்தவர், நானே வந்து உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏஜ் டிஃப்ரென்ஸும் அதிகம், வெளியே இருக்கவங்களாம் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு புரிய வச்சாரு, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நானும் வேலைக்கு வந்துட்டேன், இப்போ அவர் என்கிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன சொன்னன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது அந்த ஆண்டியும் நீ இப்போ எடுத்த முடிவு தான் கரெக்ட்,
கரெக்டு, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்க, இப்படியே நடந்துக்கோன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சரி ஆண்டி அப்படின்ற மாதிரி உம்முந்தான் இருக்கா. அவளால் வேறு எதுவும் அவங்க சொல்லவும் முடியல. ஆண்டியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டலில் இருந்திருப்பார்ல, ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அப்போ தந்தே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி சோகமாக. கொஞ்சம் தூரம் வெளியே நடந்து போயிட்டு எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி மறுபடியும் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. இதில் ஹீரோக்கு ஹீரோ அப்பா கிட்ட வந்து கால் வருது. கால் பண்ண அப்பா திட்டுறாரு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வராம நீ பாட்டுக்கு போய் சுத்திட்டு இருக்க, கல்யாணமே முடிஞ்சு போக போகுது, அவள் தான் எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன், நீ இல்லாம இவ்வளவு கேவலமான வேலை பண்ணியிருக்க, ஒழுங்கா நாளைக்கு எனக்கு இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும், உன்னை நம்பி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, அவளே ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோவா இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலாக அவங்க அப்பா நீ தாண்டா ஆகணுன்ற மாதிரி திட்டி விட்டுற. அப்போ நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அப்பா வேற கூப்பிட்டாரு, ஊருக்கு போய் தானே ஆகணும். கடைசியாக ஒரு வாட்டி நம்ம ஹீரோன் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருக்காரு. அதாவது ஹீரோனோட ஆண்டி வீட்டு வாசல்ல. அங்கே ஹீரோன் வீட்டில் ஜாஸ்மின் கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஆண்டி இதை நோட் பண்ணிடுறாங்க, லூ வந்தது. அதனால ஆண்டியும் போயிட்டு லூ கிட்ட பேசுறாங்களா. அப்போ லூ நம்ம ஹீரோனோட ஆண்டியை பார்த்து இல்லை நான் வென் கிட்ட பேசணும், அவட்ட முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு அவள் பதில் சொல்லணும், அதனால தான் நீங்கள் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆண்டி ஒன்னே ஏன் ஆல்ரெடி நீ அவட்ட பண்ணது அவட்ட பேசினதுல பத்தாதா, உனக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்க, அறிவே இல்லையா உனக்கு, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேணும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ பண்ணுறதுல ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோ ஒன்னே இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, சரி இருக்கட்டும் நான் புரிய வைக்கிறேன், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவளை ஹர்ட் பண்ணதுக்கு காரணம் கூட அவளை யாரும் தப்பாக பேசிட்டு கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆண்டி ஒன்னே அப்போ அப்படியே இருந்துட்டு போகிறோம், யாரும் தப்பாக பேசக்கூடாதுல்ல, அது உனக்கு தெரியும்ல, திரும்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆண்டி கேட்க நம்ம ஹீரோவா இல்லை நான் அவளை லவ் பண்ணுறேன், கொஞ்சம் நின்றுங்க பேசணும் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆண்டி இதுக்கு மேலே நீ வெண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது சொல்லிட்டு அங்கேருந்து கேட்டை சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஆண்டி உள்ளே போயிட்டு ஹீரோனை பார்த்துட்டு இரு வெண் அப்படின்னு சொல்ல வெண்ணுக்கே ஒன்றும் புரியல. ஏன் ஆண்டி என்னாச்சு, ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போது வெண்ணும் கேட்டுட்டு இருக்கா, சொல்லுங்க ஆண்டின்ற மாதிரி. அப்புறம் தான் அந்த ஆண்டி சொல்கிறாங்க, நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத வெண், உனக்காக நான் இருக்கேன், ஆண்டி உனக்கு அம்மா மாதிரி, நான் உன்னை இனிமேல் நான் தான் உன்னை கேர் பண்ணி நல்லா பார்த்துக்க போகிறேன், யாரும் இல்லை நீ என்னைக்கு கவலைப்படாத சரியா, உன்னோட டிசைனிங் கோர்ஸை நீ சூப்பராக முடி அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஃப்ளைட்டை பிடிச்சி அப்பா தான் கூப்பிட்டுருப்பார்ல எனக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோ ஃப்ளைட்டை பிடிச்சி சைனாக்கே போயிடுறாரு. அங்கே லூ போனோடனே மேட் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சார் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நீங்கள் போனதுக்கு அப்புறமா அதாவது வெண் மேடமோட ரூமில் மேடம் தங்கிட்டாங்க. அப்போ வெண்ணோட திங்ஸ் கொஞ்சம் இருந்துட்டுக்கோல்ல, அந்த வெண் மேடமோட கொஞ்சம் திங்ஸையும் கூட வெளியே தூக்கி போட்டுட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அது கிட்ட செம்மக்கோ வருது, என்ன தைரியம் தான் இந்த ஷீ இப்படி பண்ணியிருப்பா, யாரை கேட்டு வெண்ணோட ரூமில் இவ தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இவளை தூக்கிட்டு வெளியே போடுங்கன்ற மாதிரி சொல்ல அவள் ஏஞ்சி நின்று கத்திட்டு இருக்கா. நான் ஏன் வெளியே போனோம், நான் என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட ரூமில் தானே இருக்கேன், அதாவது அவரோட வீட்டில் தானே இருக்கேன், உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் நான் தான், நான் இந்த ரூமில் தான் இருப்பேன், என்னை யாரும் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. ஹீரோ ஒன்னே என்ன சொன்னேன் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபா, நீ எப்படிலாம் ஃபோனில் நீ வெண்ணை திட்டிருக்க அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சிசிடிவி கேமராவில் அப்பயே பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளோ கேவலமானவளாக இருக்க, அவளோட பர்த்டே அன்னைக்கு கூட என்னை போக விடாமல் இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிட்ட, அப்போ இல்லாமல் அவட்ட பேசுவா, அவள் சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவர் ரூம்லேயே தங்கிட்டு இப்படி ஓரா பேசுறியா, என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ வெளியே எடுத்துகிட்டு போய் போடுங்க, தொட்ட திங்ஸ் எல்லாத்தையும் குப்பையில் போய் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க பெட்ஷீட்லாம் நின்று இருப்பாள், அந்த பெட்ஷீட்டெல்லாம் சுருட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. இவ கீழே போகும்போது படிக்கட்டுலேருந்து உருந்து விழுந்துருவா. இவ லூவை பார்த்து லூ இப்பெல்லாம் பண்ணாத, நீ ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஏன் உனக்கு இது முன்னாடி தெரியாதா, உன்ட்ட நான் அதெல்லாம் சொல்லி தானே உனக்கு ஓகேவான்னு கேட்டேன், அந்த கான்ட்ராக்ட் படி நீ இப்படி தானே நடந்திருக்கணும், ஆனால் எதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போ, இதுக்கு மேலே உன்னாலதான் இல்லை பிரச்சனைன்னு சொல்ல அவளை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுடுறாங்க. அவள் அங்கேருந்து போகும்போது கத்திக்கிட்டே இருக்கா, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட அப்பா ஹீரோ மீட் பண்ண உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி போய் உட்காரு. அப்போ ஹீரோட அப்பாவும் என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் அத்தனை வாட்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன் சரி கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு, நீ ஒத்துக்கிட்டல, இப்போ எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, ஓகே சொல்லிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்லிடுறாரு, அப்பா நான் அப்பயே வேணாம் தான் சொன்னேன், நான் யாரை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு வருவோம், அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வெண்ணியை எல்லாரும் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு என்னையே நீங்கள் மொத்தமாக மாற்றிட்டீங்க, என்னையே அவளை என்னை வெறுக்க வச்சுட்டீங்க, நானே அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அவள்னா நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்ல அப்பாவால் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா பையன் உயிரவே விட்டுறேன்னு சொல்கிறான்ல, அதனால எதுவும் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இனிமேல் அவ கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோன் இந்த டிசைனிங் கோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாள், இப்போ அந்த காலேஜில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கா, போயிட்டு ஆண்டியை பார்க்குற ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு வந்திருக்கா, அவளுக்கு டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ஆண்டியுமே உன் சந்தோஷத்துக்கு நீ பண்ணுறியா அதுவே போதும், உனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருக்கா, எவ்வளோ வேணுமோ சொல்லு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், எவ்வளோ வேணா படி, நான் உனக்கு கூடவே இருப்பேன், நீ எதுக்கோ கவலைப்படாதன்ற மாதிரி ஆண்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜில் தான்
காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து உடனே மறுபடியும் சிங்கப்பூர் வந்திருப்பாராம். அப்பா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்க, அப்போது ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோனும் அங்கிள் நீங்களான்ற மாதிரி கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, இல்லை என் அசிஸ்டனுக்கு இந்த காலேஜில் எதுவும் சீட் வேணுமாம்மா அவனோட ஆளுக்கு, அதனால தான் வந்திருக்கோம் காலேஜை பக்கம் நம்ம சொல்ல. அப்போ ஹீரோனும் ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே கொஞ்சம் இப்போ தானே பார்க்குறாங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு, அதனால் கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு என்ன டிசைனிங் ஃபீல்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்ன பண்ண முடியும், டிசைனிங் ஃபீல்டில் தானே போயாகணும், அதான் ஆல்ரெடி திருட்டு பட்டம் என் மேலே கட்டிட்டாங்கல்ல என்னோட ரைட்டிங் ஃபீல்டில், அதனால இனிமேல் எனக்கு புக் எழுதலாம் விருப்பம் இல்லை. சரி அங்கிள் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பிடுறாளா. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஷீக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, மற்றவங்க அந்த ஸ்டோரியை பார்த்து வெண்ணு தப்பாக பேசிடுவாங்கன்னு நினச்சி நான் இப்படி வந்து இவளுக்கு ஒரு பழியை வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உண்மை வெளியே வர நேரம் வந்துருச்சு, உண்மை தெரிஞ்சே ஆகணும், அதாவது வெண் வந்து அந்த புக்கை திருடி அவள் வந்து எதுவும் ரெடி பண்ணலன்றத உண்மை தெரிஞ்சே ஆகணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் வந்து காட்டுறா, ஏ வெண் இந்த நியூஸ் பார்த்தியா, நீ வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிடல, உன்னை கூட வந்து திருட்டு பழி கட்டி உனக்கு நியூஸ்லலாம் கொடுத்தாங்களே அது வந்து இப்போது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நீ ரிலீஸ் பண்ண புக்கு தான் நீ தான் அந்த புக்கை எழுதுன அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இது வந்து லூவே சொல்லியிருக்காரு, அந்த லூவோட ஃபியான்சி தான் வந்து திருட்டு புக்கை வந்து எழுதி வெளியே விட்டுருக்கா, அதுவும் உன்னோட புக்கை காப்பி பண்ணி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருன்ற மாதிரி காட்ட ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, என்னென்னமோ நடக்குது, எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா, என்னோட பழியெல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவெல்லாம் காட்டுறாங்க, ஹீரோ ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுதான் உண்மையாகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணா, அவள் உண்மையாக இந்த புக்கை எழுதலை, உண்மையை எழுதுனது வந்து வெண்ணு தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டாரு. அன்றைக்கி வந்து அவர் வந்து சிங்கப்பூர்லேயே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டார் போல இருக்குது. ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறாரு. சரி கால் பண்ணி பேசிடலான்னு காலும் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட நியூஸ் பார்த்தியான்னு கேட்க ஹீரோன்னு சொல்கிறாங்க, நியூஸ் பார்த்து மட்டும் என்ன யூஸு, நான் இனிமேல் கண்டிப்பாக ரைட்டிங் ஃபீல்ட் போகவே மாட்டேன், எனக்கு டிசைனிங் ஃபீல்ட் தான் இப்போ பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி பட்டது தானே அது மாற போகிறது இல்லையே, இப்போ மாறினா என்ன யூஸ் இருக்குது, நான் டிசைனிங் ஃபீல்டே இருக்கேன் அங்கிள், எனக்கு வேலை இருக்குன்னு ஃபோனை வச்சிடுறான். இப்போ இவருக்கா என்ன பண்ணியும் அவள் என்னை மன்னிக்க மாட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இந்த ஷீயை தான் காட்டுறாங்க, ஷீயோட அப்பா வந்து ஷீயை திட்டி விட்டுட்டு போகிறாரு, உன்னால் தாண்டி அசிங்கமே, இப்படி கேவலமான திருட்டு பட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கியே, இப்படிலாம் நீ திருடணுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த லூவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிட்டான், அந்த அளவுக்கு நீ கேவலமாக நடந்திருக்கியான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு ஹீரோனோட புக்கை இவ தான் திருடி இருப்பா, நம்ம ஹீரோலாம் திருடி கொடுத்துருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஏன் சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னா அந்த டைமில் அந்த புக்கு ரிலீஸ் ஆனால் அப்போது வெண்ணை யாருன்னா தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஷீக்கே சப்போர்ட் பண்ணிடலான்னு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த ஷீ என்ன பண்ணிட்டான்னா மாஸ்கெல்லாம் போட்டு ஹீரோ இருக்க இடத்தையும் தேடி போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோவை கத்தியால் குத்திடுறா. ஏன்னா ஹீரோவால் தான் என் பேர் இப்படி நாசமாச்சு, எனக்கு திருட்டு பள்ளி வந்துருச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான், இதுக்கு மேலே எதுக்கு நான் இவன் கூட இருக்கணும், இவனை நம்பி இருக்கக்கூடாது, எனக்கு இல்லாதவன் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஹீரோவை கத்தியால் குத்திடுறா. ஹீரோக்கா என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஒரு பக்கம் கத்தி குத்துவாங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம் நெஞ்சு வலிச்சிட்டு இருக்கு. ஹீரோ பெயின்ல இருக்கிறத நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருந்தால் தான் ஒரு வேளை லவ்வான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம இதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கத்தியில் குத்திட்டு போயிருப்பால, அதுக்கப்புறம் ஹீரோவை அசிஸ்டண்ட்டாக கூட இருந்து பார்த்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நடக்க முடியல, ஸ்ட்ரிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்களே, அதனால ஹீரோவால் நடக்க முடியல. அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு பாஸ் இப்படியே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, நம்மளோட ஒர்க்கையாவது பார்க்கலாம், கண்டிப்பாக வெண் மேடம் ஒரு நாள் உங்ககிட்ட வருவாங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஷீக்கு வந்து 10 வருஷம் இந்த அண்ணனை கொடுத்துருக்காங்களாம். அவள் வந்து கத்தியால் குத்திருக்கால, நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கால, அதனால் 10 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, வெண்ணி என்னை பார்க்கவே வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ். ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கும், ஒரு 1 to 2 வீக்ஸ் ஆயிருக்கும். ஹீரோ எதுவுமே பேசியிருக்கவே மாட்டார் ஹீரோயின் கிட்ட. ஹீரோ என்ன மெசேஜ் பண்ணுறான்னா அங்கிள் ஹாப்பி நேஷனல் டே அப்படின்ற மாதிரி மட்டும் மெசேஜ் பண்ணியிருக்கா. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் உங்களை ஒரு நாள் பார்க்க வருவேன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கா. அதனால் அதை சிரிச்சே பார்த்துட்ருக்காரா. என்னென்னா இந்த ஒரு மெசேஜே போதும்னு சொல்லிட்டு அவரோட ஊருக்கு போயிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுறாரு. நம்ம என்னன்னும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் முதல்னு சொல்லிட்டு அவளோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இப்படி 2 பேருமே அவங்களோட லைஃப்பில் ஒரு 3 மாதத்துக்கு எதுவுமே பேசிக்கல, மீட் கூட பண்ணிக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது 3 மந்த் முடியுது. ஹீரோ எப்பயுமே ஃபோன் செக் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஹீரோயின் வந்து உங்களை சீக்கிரமே வந்து பார்ப்பேன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பா. மறுபடியும் வந்து அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்பாராத நேரமாக நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அதுவும் நியூ இயர் டைம் வேறு. நம்ம ஹீரோயின் வந்து சூட் கேஸோட வேற அங்கே வந்து நிற்கிறா. ஹீரோக்கே ஒன்றும் புரியல. அவர் பாட்டுக்கு சோகமாக அங்கே உட்காந்துட்டு இருக்கார்ல. அப்போ வந்தோடனே அங்கிள்ன்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோக்கா முதல்ல இது ஒரு பிரம்மையா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. திரும்ப அங்கிள்னு கூப்பிடும்போது ஹீரோ அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. ஒருவேளை வேன் வந்துட்டாலான்ற மாதிரி பார்க்க அங்கிள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறா. ஹீரோக்கா இதை பார்த்தோன்னே யாருன்ற மாதிரி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறா. பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ஹீரோயின் வந்து இனிமே வந்து நான் ஹீரோ கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சூட் கேஸே எடுத்துட்டு நம்ம ஹீரோ பக்கம் வந்துடுறா. ஹீரோக்கும் ஒரே சந்தோஷம். ஹீரோயின் பேக்கோட வந்திருக்கால, அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இனிமேல் வேணும் நம்ம கூட தான் இருப்பான்ற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை மன்னிச்சிட்டா போல. ஏன்னா ஹீரோ வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் ஒன்று மாற்றிக்கிட்டார்ல, அதனாலேயே என்னமோ ஹீரோ வந்து ஹீரோயின் மன்னிச்சிட்டா. அவளாலேயும் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காருல யாருமே இல்லாத டைமில் கூட. அதனால அவ்வளோ லவ் பண்ணதுனால அவளாலையும் பிரியும் இல்லை, ஹீரோவாலையும் வந்து ஹீரோனை விட்டு போக முடியல. ஆனால் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, உண்மையாலே சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த மூவியில் காட்டல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டி இந்த மூவி முடிச்சிட்டாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.